வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுழிகளில் இருந்து இன்றைய தினம் புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில், ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 3 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எலும்புக்கூட்டு தொகுதியொன்று நேற்றைய தினம் செருப்புடன் அடையாளம் காணப்பட்ட நிலையில், குறித்த எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இடுப்பில் தாயம் ஒன்றுடன் எலும்புக்கூட்டு தொகுதியொன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை செருப்பு, தாயம், காசு உள்ளிட்ட சான்று பொருட்கள் புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 68 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வுத்தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வுத்தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதைகுழிகளின் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் 32வது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 17 நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் வரையில் 68 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 3 எலும்புக்கூட்டு தொகுதியுடனாக 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இன்றைய தினத்தோடு அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அன்றைய தினம் ஸ்கேன் அறிக்கை மற்றும் மண் பரிசோதனை அறிக்கை என்பவை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி அளவில் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் செம்மணி தொடர்பில் ஒரு தகவலை வழங்கியுள்ளார். அதாவது, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கான நிரப்பூர்த்திகளுக்காக தான் தொடர்ந்தும் வாதிடுவேன் என கூறியிருக்கின்றார். தமிழரசியல் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூகத்தினரும் மத தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கும் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கும் அனுப்பி வைத்த கடிதத்திற்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் தனக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள கரிசனைகளை பிரதிபலிக்கும் விதத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான தன்னுடைய அறிக்கை இடம்பெற்றிருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, செம்மணி மனித புதைகுழிக்கான என்னுடைய விஜயம் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்திற்கு முழுமையான சுயாதீன விசாரணைக்குமான காண்பு நிலைமையும் அவசரத்தையும் வழங்கும். இலங்கைக்கான என்னுடைய விஜயத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள், உயிர் பிழைத்தவர்கள் பலருடனான தன்னுடைய சந்திப்பு மிகவும் உணர்வு பூர்வமானதாக காணப்பட்டது. செம்மணி மனித புதைகுழிக்கான என்னுடைய விஜயமும் பாதிக்கப்பட்டவர்கள் சட்டத்தணிகளை சந்தித்தமை, அந்த பகுதியில் இடம்பெற்ற பெரும் நினைவு கூறலை பார்வையிட்டமையும் மிகவும் உணர்வு பூர்வமானதாக காணப்பட்டது. என்னுடைய இந்த விஜயங்கள் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்திற்கு முழுமையான சுயாதீன விசாரணைக்குமான காண்பு நிலையும் அவசரத்தையும் வழங்கும். இலங்கையின் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் இதுவரை சுயாதீனமான வலுவான நியாயமான பொறுப்பு கூறும் பொறிமுறைகளை ஏற்படுத்த தவறிவிட்டதுடன் முழுமையான சர்வதேச ஆதாரங்களை எட்டுவதற்கு தவறிவிட்டனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்க விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினரான உமாகுமரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வு பணிகளின் போது நாளுக்கு நாள் அடையாளம் காணப்படும் 80 தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதுடன் குறித்த விடயம் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, செம்மணியில் உள்ள மனித புதைகுழியின் அளவு பெரும் பேரழிவு. அகலப்படும் ஒவ்வொரு புதைகுழிகளுக்கு பின்னாலும் துயரத்தில் சிக்கொண்ட உண்மை மற்றும் நீதியை தேடும் ஒரு குடும்பம் உள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மற்றும் தர நிலைகளுக்கு இணங்க விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய சர்வதேச சமூகம் ஒன்றுபட வேண்டும். மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகள் பிரித்தானிய தொழில்நுட்ப உதவியை வழங்குமா என கேள்வி எழுப்பியிருந்தேன். இந்த விடயம் குறித்து சமீபத்தில் பிரித்தானியாவின் வெளியுறவு செயலாளருக்கு நான் கடிதம் எழுதினேன்.
அதனை வாசித்துக் கொண்டிருப்பதை அவர் உறுதி செய்தார். சர்வதேச நட்பு நாடுகளுடன் இணைந்து இங்கிலாந்து நம்முடைய பங்கை முழுமையாக ஆற்ற வேண்டும். நாடாளுமன்றம் திரும்பியதும் நான் அவரை தொடர்பு கொள்வேன் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையே பல பிடியாளிகளின் கீழ் தேடப்படும் நீண்ட காலமாக கைது செய்யப்படுவதை தவிர்த்து வந்து பாதாள உலக குழுவை சேர்ந்த கெகல் பத்ர பத்னி என்பவர் இலங்கையின் உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பிரத்யேக நேர்காணல் ஒன்றை வழங்கியுள்ளார். அண்மையில் அவர் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் இந்த நேர்காணல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தாம் எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளையும் அச்சுறுத்தவில்லை என்று அவர் குறிப்பிட்டுகின்றார். தாம் நீதிபதியினால் பாதிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாகவே இன்று வெளிநாடு ஒன்றில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தாம் ஏற்கனவே பாதாள உலக உறுப்பினர் என்ற முத்திரைக்கு உள்ளான நிலையில் அதிலிருந்து நீங்க முடியாது. எனினும் தாம் இதேபோன்று எதிர்காலத்திலும் செயற்பட எண்ணம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். தாம் யாருடனும் மோதலுக்கு செல்லவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் மோதலுக்கு வந்தால் தாமும் திருப்பி அடிக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். முன்னதாக கெகல் பத்ர பத்னேவின் வழிகாட்டலேயே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கனிமுள்ள சஞ்சீவ என்ற பாதாள உலக தலைவர் கொல்லப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவழியில் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற கரிம உரத்தை இறக்குமதி செய்தமையினால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணை தொடர்பாக மேற்கொள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு சசீந்திர ராஜபக்ஷ இன்றைய தினம் அழைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதேவேளையில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 19ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளவை குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் பலரின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இவருடைய கைது ஆனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.